பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் ஜபத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்கும்படிக்காய் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 வசனம் 17 வசனம் 18 பார்க்கின்றோம். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. ஆமேன். நம் ஜபம் எவ்விதமாயிருக்கின்றது? முகில்களை ஊடுருவிக் கொண்டு ஆண்டவருடைய திரு சமூகம் அடைந்து நமக்கு மறு உத்தரவு அருளப்படுகிறதா? இல்லை, நம்முடைய ஜபம் அலகை தடுத்து ஆண்டவரிடத்தில் அது சென்று விடாதபடி தடுத்து விடுகின்றானா? நாம் எவ்விதமாய் ஜெபிக்கின்றோம்? நம்முடைய ஜபம் உள் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் பார்க்கின்றோம், தாவீது தவறு செய்தார். ஆனால் நொறுங்குண்ட வழியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டு ஜெபித்தார். கடவுளும் மன்னித்ததை நாம் திருப்பாடல் 51 காண்கின்றோம். சாலமோன் ஜெபித்தார் ஞானத்திற்காக. கடவுள் அவருக்கு ஞானத்தை அருளினார். ஏனென்றால் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் பார்க்கின்றோம், அதிகாரம் 1 வசனம் 5 ஒருவர் ஞானம் குறைவாக இருந்தால் என்னிடம் கேட்கட்டும், நான் அவர்களுக்கு தாராளமாக அருள்வேன் என்று சொல்லி, கடவுளிடத்திலே நாம் ஜபத்தின் வழியாய் நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் அனைத்தையும் நம் வாழ்வில் செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார். ஈசாக் ஜெபித்தார். தன்னுடைய மனைவி மலடியாயிருந்த ரெபேக்காவுக்காக ஜெபித்தார். கடவுள் குழந்தை பேற்றினை அருளினார். நாமும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் ஜெபத்தோடு ஜெபத்தின் வல்லமையை அறிந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை சகல நிலைகளிலும் ஆசீர்வதிக்கின்றார். இவ்வேளையிலும் நம்முடைய ஜெபம் தூபம் போல் செல்லும்படிக்காய் நம்மையே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, எங்களுடைய ஜெபம் உம்முடைய திரு சமூகத்தில் வந்தடையும்படிக்காய் அன்னாள் ஜெபித்தால் நீர் குழந்தை பேற்றினை அருளினீர். யாக்கோபு ஜெபித்தார், நீர் ஆசீர்வதித்தீர். அவ்விதமாய் வேதத்திலுள்ள பல நிலைகளிலும் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு வாழ இந்த தவக்காலத்தின் வழியாக தேவரீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.